நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் லேப்டாப் எதிர்பார்க்குறீங்க, குறிப்பா ஸ்டூடெண்டா இருக்கீங்க, சைட்ல கண்டென்ட் கிரியேட்டர் ஒர்க்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. அதுக்கப்புறம் அப்படியே வேலைக்கு போனேன் அப்படின்னாலுமே இந்த ரெண்டு ஒர்க்லாம் சேர்த்து பார்க்குற மாதிரி வரும். அது வரைக்குமே எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் லேப்டாப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லெனோவோட IdeaPad Slim 5i வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். இதுல என்னெல்லாம் இருக்கு இல்லை அப்படின்றத ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் லெனோவோ மட்டும் இல்ல, இன்டெலும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன இருக்கு இல்லை அப்படின்றத என்னதான் ஸ்பான்சர் பண்ணாலும் கிளியரா சொல்லியிருக்கேன். அன்பாக்சிங் அப்படின்னு வரும்போது என்ன ப்ரோ பாக்ஸ் பழசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய பேருக்கு ரிவ்யூ பண்றதுக்காக கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ அதனால தான் பாக்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. சரி, பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள லேப்டாப் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தா லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் பக்காவா தான் வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மா நல்லா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் லேப்டாப்பை சார்ஜ் பண்றதுக்கான அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டாப் அண்ட் பாட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மிலிட்டரி கிரேட் டெஸ்ட்டுமே வந்து இது பாஸ் ஆயிருக்கு. அண்ட் லேப்டாப் ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் 16.9 mm, வெயிட் வந்து 1.48 kg வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மேனேஜபிளான வெயிட் தான். நார்மலா நீங்க கையில எடுத்துட்டு எங்கனாவது போறீங்க இல்ல பேக்ல வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே கம்ஃபர்டபுளா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. கலர் அப்படின்னு பார்க்கும்போது கிளவுட் கிரே கலர்ல இருக்கு. லேப்டாப் க்ளோஸ்ல இருக்கும்போதும் சரி ஓப்பன்ல இருந்தாலும் ஒரே இடத்துல லினோவோ அப்படின்னு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி அவங்களோட லோகோவை கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இன்டெலோட கோர் அல்ட்ரா 5 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டெலோட இன்டெகிரேட்டட் ஆர்க் கிராஃபிக்ஸ் இருக்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓப்பன் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ண முடியுது. அண்ட் போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமா PD 3.0 சப்போர்ட்டும் டிஸ்பிளே போர்ட் 1.4 சப்போர்ட்டும் வருது. அண்ட் ஒரு HDMI போர்ட்டும் 3.5 ஆடியோ ஜாக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் USB Type-A போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் ஃபிங்கர் யூஸ் பண்ணியே ஈஸியா லேப்டாப்பை வந்து அன்ஃபோல்டு பண்ண முடியுது. அதுலயும் 180 டிகிரி வரைக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து நீங்க அன்ஃபோல்டு பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த லேப்டாப்ல ஒரு ஹைலைட்டான விஷயம்னா இதோட டிஸ்பிளே கூட சொல்லலாம். ரீசன் பாத்தீங்கன்னா 14 இன்ச் OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு லார்ஜான டிஸ்பிளேவும் உங்களுக்கு கிடைக்கும். OLED அப்படின்றனால உங்களுக்கு கலர் ரீப்ரொடக்ஷன்லாம் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதனால HDR கண்டென்ட் கூட உங்களால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். நான் லைவாகவே யூடியூப் வீடியோலாம் பார்க்கும்போது HDR கண்டென்ட் நல்லாவே வியூ பண்ண முடியுது. கலர் அக்யூரேசியை பொறுத்த வரைக்கும் 100% DCI P3 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதனால கலர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு செம பஞ்சியான ஃபீலும் நல்ல சேச்சுரேஷன் லெவலுமே கிடைக்குது. டிஸ்பிளேயோட பிளாக் கலர்லாம் வந்துட்டு நல்ல ஒரு டீப்பான பிளாக் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் முக்கியமாக நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, பேசிக்காக வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்குமே இந்த டிஸ்பிளே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு டிஸ்பிளேவாக தான் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அன்லாக் பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கல. பட் ஃபேஸ் அன்லாக் பண்றதுக்கு IR சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதனால செக்யூராவே ஜஸ்ட் உங்களோட ஃபேஸை காமிக்கிறது மூலியமாவே குயிக்காவே வந்து அன்லாக் பண்ணிட முடியுது. அண்ட் அதே சமயம் வெப் கேமரா அப்படின்னு வரும்போது ஃபுல் HD 1080p வந்துட்டு வெப் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கான பிசிக்கல் சட்டருமே வந்து செப்பரேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ பிசிக்கலாவே நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், கேமரா யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில். ஸோ டியூவல் அரே மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் பிக்கப்புமே ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன ஒரு சாம்பிள் எப்படி இருக்குன்றத கேட்டு பாருங்க. ஸ்பீக்கர் செட்டப்புக்கு வந்தோம் அப்படின்னா கீபோர்டுக்கு பக்கத்திலே லெஃப்ட் ரைட்ல வந்துட்டு 2 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேவா தான் இருக்கு. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க மாதிரிலாம் சொல்ல முடியாது. அண்ட் இதில் டால்பி ஆடியோ சப்போர்ட்டோடையும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீபோர்டுக்கு வந்தோம் அப்படின்னா லைட்டை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் வந்து ஒயிட் லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பேஸ்மே வந்து மோர் இனஃபாக இருக்கு. கையை ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் ட்ராக் பேடோட சைஸ்மே வந்து நல்ல லார்ஜ் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவும் நல்ல ரெஸ்பான்ஸாகவும் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இன்டெலோட கோர் அல்ட்ரா 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக 14 கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 P கோர், 8 E கோர், 2 LPE கோர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த P கோர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் கோர். ஹை டாஸ்க் பண்ற நேரத்தில் வந்து இந்த கோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். E கோரை பொறுத்த வரைக்கும் 8 கோர் வந்து கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி கோர் இது வந்துட்டு ஸோ நார்மலான ஒரு டாஸ்க்லாம் பண்றீங்கன்ற பட்சத்தில் வந்து இந்த கோர் யூஸ் ஆகும். ஸோ பேட்டரி கன்சப்ஷன் அதிகமாக எடுத்துக்காது. நெக்ஸ்ட் ரொம்ப மினிமலான சின்ன சின்ன டாஸ்க்குக்காகவே 2 லோ பவர் எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய கோர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரி கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ரொம்ப லைட்டான டாஸ்க் தான் எடுத்துக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு லேப்டாப் ஸ்டூடெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த AI ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக எல்லா அப்ளிகேஷன்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த லேப்டாப் வாங்கினதுக்கு அப்புறம் AI ஃபீச்சர் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லைன்னு தோணக்கூடாது அப்படின்றனால இதில் நியூரல் ப்ராசஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த AI ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நார்மலாக AI யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணுற பட்சத்தில் மற்ற லேப்டாப்ஸை கம்பேர் பண்ணும்போது இது இன்னுமே
வந்துட்டு இந்த ஏஐ ஃபீச்சர் இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாத்தையுமே குயிக்காவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருன்றாங்க. நார்மலா ஏஐ வீடியோ எடிட்டிங் பண்றீங்க அப்படின்னா 2.3 டைம்ஸ் வந்து மற்ற லேப்டாப்போட ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்றாங்க. அதுவே இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ மூலமா இமேஜஸ்லாம் ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா 65% வரைக்குமே ஃபாஸ்டா இருக்குமா. இந்த டாஸ்க்லாம் மற்ற லேப்டாப்பை கம்பேர் பண்ணும்போது குயிக்கா பண்ணாலும் பேட்டரி கன்சப்ஷன் பெட்டராகவே இருக்கும் அப்படின்றாங்க. இதனால பேட்டரி லைஃப் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஜிபியூ அப்படின்னு வரும்போது இன்டெகிரேட்டட் இன்டெலோட ஆர்க் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ரேம் அப்படின்னு வரும்போது 16GB சாலிடட் மெமரி வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பேண்டபிளா உங்களால ரேம் வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. அதுவே SSD அப்படின்னு வரும்போது 1TB SSD வந்து கொடுத்திருக்காங்க. சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க், கேமிங் டெஸ்ட், எடிட் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்த ரிசல்ட் என்னன்றது பார்க்கலாம். சினி பெஞ்சோட R23 ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் 1640 வந்திருக்கு, மல்டி கோர் 10976 வந்திருக்கு. அதுவே சினி பெஞ்ச் 2024 பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 99 வந்திருக்கு, மல்டி கோர் வந்துட்டு 627 வரைக்குமே வந்திருக்கு. ஆன்லைன் ஸ்கோரோட கம்பேர் பண்ணும்போது சிங்கிள் கோர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. அதே சமயம் மல்டி கோர்ல ஸ்லைடா டிஃபரெண்ட் இருக்கு. கீக் பெஞ்ச் 6க்கான டெஸ்ட் ரிசல்ட் சிங்கிள் கோர் வந்துட்டு 2203 இருக்கு, அதுவே மல்டி கோர் வந்துட்டு 11469 இருக்கு. ஆன்லைனோட கம்பேர் பண்ணும்போது பெரிய லெவல்ல டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. பிளெண்டர்ல ரெண்டரிங் டெஸ்ட்டுக்காக கிளாஸ் ரூம் சாம்பிள் எடுத்துக்கிட்டோம். 8 நிமிஷம் 2 செகண்ட்ல வந்துட்டு ரெண்டரிங் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் பேட்டரி கெபாசிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா 57 வாட்ஸ் கவர் கொடுத்திருக்காங்க. பேட்டரிக்குமே லைவா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அடாப்டர் வந்து 65 வாட்ஸ் USB Type C போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 0 to 25% சார்ஜ் ஆகிறதுக்கு 18 மினிட்ஸும், 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 36 நிமிஷமும், 75% சார்ஜ் ஆகிறதுக்கு 55 நிமிஷமும், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. பேட்டரியோட ட்ரெயின் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது நார்மலா யூடியூப் வீடியோ ப்ளே பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் 7 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து பேட்டரி லைஃப் கிடைச்சது. அண்ட் அதே மாதிரி நார்மல் யூஸ், மெயில் செக் பண்றீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, இந்த மாதிரி ரேண்டமா எல்லாத்தையுமே நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து தாராளமாக கிடைக்குது. ப்ரீமியர் ப்ரோல ஒரு 1 மினிட் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டர் பண்ணதுக்கு 1 நிமிஷம் 25 செகண்ட் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. தெர்மல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது பெஞ்ச் மார்க் டெஸ்ட் எடுக்கும் போதும் சரி, எடிட்டிங்லாம் பண்ணி பார்த்துட்டு ரெண்டரிங் பண்ணும் போதெல்லாம் கூட பெருசா வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியான ஃபீல், ஓவர் ஹீட்டிங் ஆகிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நார்மலா இந்த கீபோர்ட் இருக்க ஏரியாவும் பாட்டம் மட்டும் தான் லைட்டா அந்த வார்ம் இருக்கிற ஃபீல் இருக்கு. பட் அது வந்துட்டு பெரிய லெவல்ல இஷ்யூ கிடையாது. நார்மலா எல்லா லேப்டாப்லயும் இருக்கிற அளவு தான் இருக்கு. அண்ட் ஃபைனலா இந்த லேப்டாப் யாருக்கு செட் ஆகும் ஆகாது. ஆக்சுவலா இந்த லேப்டாப்போட டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே இருந்தாலும் லைவா யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு. அதை ஷேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிளியரா புரியும். அது மூலியமா நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் நார்மலா வந்துட்டு குரோம் பிரவுசர் யூஸ் பண்றது, யூடியூப் வீடியோஸ் பார்க்கறது, வீடியோ பார்க்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம் சின்ன சின்ன எடிட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது செம சப்போர்ட்டா இருக்கிறதே பாத்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லுவேன். OLED டிஸ்பிளே ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் லேப்டாப்புக்கு வந்துட்டு. அந்த வகையில பார்க்கும்போது நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்ற பட்சத்தில் நார்மலா இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் பண்ணுவீங்க. பிளஸ் போட்டோஷாப், லைட் ரூம் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது கூட செம ஸ்மூத்தா இருக்கு. எந்த இடத்துல லேக் இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்லை. அதே சமயம் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், வீடியோ எடிட்டிங் மாதிரி வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்றோம் அப்படின்னா 1080p ஒரு பேசிக் எடிட்லாம் பண்றோன்ற பட்சத்தில் சூட்டபிளா இருக்கு. அண்ட் அதே சமயம் 4K அட்வான்ஸ்டா வந்து வீடியோ எடிட்டிங்லாம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது. அண்ட் கேம் பிளே அப்படின்னு வரும்போது இது கேமர்ஸ்க்காக டார்கெட்டர்ல லான்ச் பண்ண லேப்டாப் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கக்கூடிய லேப்டாப்பாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இன்னொரு ரீசன் இருக்கு, அதையுமே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க கேம் பிளே பண்றீங்க அப்படின்னா ஒரு கேஷுவலான கேம் பிளேலாம் அப்பப்போ சும்மா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து பிளே பண்ணலாம், பெருசா ஒன்று கிடையாது. பட் டார்கெட்டடாக நான் கேம் பிளே பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் சரி, அண்ட் அட்வான்ஸ்டாக வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்குமே தனியாக ஆல்ரெடி கேமிங் லேப்டாப் நம்மளே வந்து லினோவால இருந்து நம்ம போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். பட் நான் அதையே வாங்கிடுவேனே அப்படின்னு நினைக்கிறவங்களும் சிலர் இருப்பீங்க. அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கேமிங் லேப்டாப் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் விஷயம், நல்லா கேம் பிளே இதெல்லாம் பண்ற மாதிரி இருந்தாலும் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லேப்டாப்ல கிடைக்கிற அளவுக்கு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டாவது, அதுல பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தூக்கலா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபேனோட சவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி டாஸ்க் பண்ணும்போது அந்த ஹீட் எல்லாம் வெளியில தள்ளுறதுக்காக அந்த சவுண்டுமே வந்து கேட்குற மாதிரி இருக்கும். மூணாவது முக்கியமானது லேப்டாப்போட காம்பாக்ட்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபோல்டு பண்ணி பேக்ல வச்சு எடுத்துட்டு போறதுக்குலாம் நல்லா இருக்கும். பட் கேமிங் லேப்டாப் அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் வந்து ஹெவியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதையும் நீங்க கன்சர்ன் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குல்ல அப்படின்றத கிளியரா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிரைஸ் அப்படின்னு வரும்போது 81,000 ரூபா வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு நல்ல ஒரு ரீசனபிளான லேப்டாப்பாக தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே சமயம் ப்ரோ இதுல சில விஷயம் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லினோவாலேயே செப்பரேட்டா கஸ்டமைஸ் பண்றதுக்காக ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. அது மூலியமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஸ்பெஷல் கூப்பன் கோட் ஆட் பண்ணீங்கன்னா 3000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கூப்பன் கோட் டீடைலும் ப்ராடக்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.